ஜாழ்ப்பாணத்தில் ஒரு துயர சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் 3 வயதுடைய குழந்தையும் அந்த குழந்தையின் தாய் மாமனும் கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஜாழ்ப்பாணம் சங்கரத்தை பகுதியில் இருக்கின்ற திக்கிராய் குளத்திற்கு அருகிலே இருக்கின்ற கிணற்றுக்குள் 3 வயதுடைய குழந்தையும் அந்த குழந்தையின் தாய் மாமனும் கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை வேளை பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு குழந்தையும் தாய் மாமனும் கிணற்றுக்குள்ளே தவறி விழுந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கின்ற சிலர் கிணற்றை எட்டி பார்த்த போது கிணற்றுக்குள்ளே குழந்தை மிதந்ததை அவதானித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த குழந்தையை மீட்டு உடனடியாக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். இவ்வாறு ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அந்த குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்திருக்கிறார்கள். அதாவது திக்கிராய் குளத்திற்கு அருகே இருக்கின்ற அந்த கிணற்று பகுதிக்கு போலீசார் சென்றிருக்கிறார்கள். அந்த கிணற்றுக்குள் இருந்த இளைஞனையும் மீட்டிருக்கிறார்கள். மீட்டு அந்த இளைஞனுக்கான முதலுதவியை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு குழந்தையும் தாய்மாமனும் அந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த குழந்தை முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தை என்று கூறப்படுகின்றது. முல்லைத்தீவு விஸ்வமடு ரெட்பானா பகுதியைச் சேர்ந்த குழந்தை என்றும் அந்த குழந்தையின் பெயர் தனுசன் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை அந்த குழந்தையின் தாய்மாமனான நபர் 30 வயதுடைய வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவரது பெயர் மகிந்தன் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு குழந்தையும் தாய்மாமனும் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எப்போதுமே குழந்தைகளுடன் இருக்கின்ற போதோ அல்லது கிணற்றை எட்டி பார்க்கின்ற போதோ அவதானமாக இருக்குமாறு பல நேரங்களில் பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றது. பல செய்திகளையும் நாங்கள் இவ்வாறு பார்த்திருப்போம். அதாவது கிணற்றை எட்டி பார்த்த குழந்தை உயிரிழந்த சம்பவம், கட்டில் இருந்து தவறி விழுந்து உயிரிழக்கின்ற நபர்கள் தொடர்பான சம்பவம் தொடர்பாக பல செய்திகளை நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். ஆனால் அவ்வாறான ஒரு சம்பவம் தான் இப்போதும் நடந்திருக்கின்றது. கொஞ்சம் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். நமக்கு எதுவுமே நடந்து விடாது என்கின்ற எண்ணத்தில் யாருமே இவ்வாறான ஆபத்தான வேலைகளிலே ஈடுபடாதீர்கள். இதனால் தான் இவ்வாறான துயரமான சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்திருந்தார். அதாவது 9 வயதுடைய சிறுவன் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே உயிரிழந்திருந்தார். தாய் வெளியே சென்ற நிலையில் வீட்டில் இருந்த சிறுவன் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின் இணைப்பை கொடுக்க முற்பட்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் மின்சாரம் தாக்கி விழுந்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக உறவினர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது சின்ன சின்ன அலட்சியங்களால் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போலதான் யாழ்ப்பாணத்திலே சாவச்சேரி பிரதேச செயலகத்தில் பணியாற்றிய உதவி பிரதேச செயலாளரும் அவ்வாறுதான் தீ விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருந்தார். அந்த சம்பவமும் நேற்று முன்தினம் தான் பதிவாகி இருந்தது. அது தொடர்பான தகவலும் வெளியாக இருந்தது. அதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நுளம்புத்திரி கொளுத்தியதன் பின்னர் நெருப்பு குச்சை தூக்கி எறிந்த போது அது மண்ணெண்ணெய் கொள்கலனில் பட்டதில் தீப்பரவல் ஏற்பட்டதிலே அவர் காயங்களுக்குள்ளானார். கர்ப்பிணி பெண்ணான அந்த பெண் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிசுவும் அந்த பெண்ணும் உயிரிழந்தமை தொடர்பாக செய்திகள் வெளியாக இருந்தது. ஆகவே யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து 3 சம்பவங்கள் இவ்வாறு நடந்திருக்கின்றது. அனைத்துமே அலட்சியத்தால் நடந்த சம்பவங்கள், அவதான குறைவால் நடந்த சம்பவங்களாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த காணொளிகளை பார்ப்பவர்கள் மிக மிக அவதானத்துடன் பொறுப்புடன் செயற்பட்டுக் கொள்ளுங்கள். எப்போது வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எமக்கு நடக்காத என்கின்ற நினைப்பிலே இவ்வாறான ஆபத்தான வேலைகளை எப்போதுமே செய்யாதீர்கள். மற்றொரு செய்தியாக அனுர அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக தற்பொழுது கருத்தொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அரச மற்றும் மாகாண அரசின் தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளரே இவ்வாறு அனுர அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதை தவிர போராட்டம் வெடிக்கும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். எங்களை இந்த அனுர அரசு ஏமாற்றிவிட்டது. முதல் முறை அனுர அரசாங்கம் முன்வைக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் அனைத்து குறைகளும் நிவர்த்தி செய்யப்படும் என்று எதிர்பார்ப்பில் இருந்தோம்.
ஆனால் அனுர அரசு ஏமாற்றி விட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த காலங்களில் 20,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வேண்டும் என்று நாங்கள் கடந்த ஆட்சியிலே போராட்டத்தை மேற்கொண்டிருந்தோம். அந்த கோரிக்கையை கடந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்கங்களும் சேர்ந்துதான் இணைந்துதான் கேட்டிருந்தது. இந்த அரசாங்கத்திற்கும் அந்த கோரிக்கையிலே பங்கிருக்கென்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் 15,750 ரூபாய் தான் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஏற்கனவே அதிகரிக்கப்பட இருந்த 7,500 ரூபாயும் உள்ளடங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை தவிர இந்த சம்பளங்களை பெறுவதற்காக 2027 வரை காத்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஆகையால் அனுர அரசு இவ்வாறு எங்களை ஏமாற்றி விட்டது. அனுர அரசு 25,000 ரூபாய் வரை அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனை தாண்டி இதற்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை மேற்கொள்வோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அன்றகுமார் திஸ்ஸநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே முதலாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருந்தார். அதிலே பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். முக்கியமாக தமிழர்களுக்காக பல விடயங்கள் அதிலே இருந்ததாக தமிழர்கள் கூறுகின்றார்கள். அதிலே யாழ்ப்பாண நூலகத்திற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதை தவிர முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் அமைப்பதற்கான ஆரம்ப தொகையாக 1000 மில்லியன் ரூபாயை அவர் ஒதுக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தவிர கிராமிய வீதிகள் மற்றும் பாலங்கள் அமைக்கின்ற பணிக்காக வடக்கு மாகாணத்திற்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி மலையக மக்களுக்காகவும் ஏனைய மக்களுக்காகவும் இந்த வரவு செலவு திட்டத்திலே பல விடயங்களை அவர் உள்ளடக்கியதாக கூறப்பட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியில் ஒரு சிலர் இந்த வரவு செலவு திட்டத்தை பாராட்டி வருகின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூட இந்த வரவு செலவு திட்டத்தை பாராட்டியிருந்தார். அதாவது யாழ்ப்பாண தமிழனாக யாழ்ப்பாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட இது தொடர்பாக நான் வரவேற்பு அளிப்பதாகவும் ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பாக தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றது. அவர்கள் தங்களது சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் அரசாங்க ஊழியர்கள் தான் சுமையாக இருக்கின்றார்கள். இந்த நாட்டின் பொருளாதாரம் கீழே போவதற்கு காரணமே அரசாங்க ஊழியர்கள் தான். அதாவது அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கை என்பது மிக அதிகளவாக இருக்கின்றது. இங்கிருக்கின்ற இராணுவத்தினரும் அதிகளவாக இருக்கின்றார்கள். அதே போல அவர்களை உள்ளடக்கிய அரச உத்தியோகர்களும் அதிகளவாக இருக்கின்றார்கள். இதனால் தான் இலங்கையிலே பாரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது என்பதும் மறுக்க முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த அரச ஊழியர்களும் இந்த வீழ்ச்சிக்கு ஒரு பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள். அரசியல் நியமனங்களாகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் வாக்குகளுக்காகவும் அதிகளவான அரச ஊழியர்களை பணியில் சேர்த்து இன்று அரச ஊழியர்களால் இந்த நாடு சுமையில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை என்றும் ஒரு தரப்பு கருத்துக்களை கூறி வருகின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த். අපේ රජයේ පළමු ජාතික අයවැය මේ සභාවට ඉදිරිපත් කිරීමට ලැබීම ගැන අප සතුටු වෙනවා.